பாடல் 1699. சீராரும் ஞானத்தின் இச்சை செல செல. இது முதலடி. சீராரும் அப்படிங்கிறாரு. சீராரும்னா என்ன? மிகவும் சிறப்பு மிகுந்திருக்கின்ற, சீர் மிகுந்து நிற்கின்ற, ஒழுக்கம் அதிகமாக இருக்கின்ற, இப்படி பொருள் இந்த இடத்துல. இப்போ எந்த இடத்துல இந்த இடத்துல சீரும் சிறப்பும் ஒழுக்கம் பக்தி இப்படி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம இந்த இயம நியமம்னு சொல்லுவோம் இல்லையா, இதை முழுசாக ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட என்ன இருக்குது, சிறப்புகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த இடத்துல. பொய் சொல்ல மாட்டார், அமைதியாக இருப்பார், இப்படி சிறிய குணங்கள் இந்த இடத்துல. இதெல்லாம் இந்த இடத்துல சிறப்பு இதெல்லாம் சீரும் சிறப்பும் இது மிகுந்து நிற்கும் பொழுது ஞானத்தின் இச்சை செல செல அப்படிங்கிறார். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, ஞானத்தின் அப்படிங்கிறார். அப்போ உண்மையான ஞானம் வந்து ஒரு விஷயம் அவருக்கு கிடைக்குது இந்த இடத்துல. ஏன்னா நிலையான பொருள் எது என்று அவருக்கு தெரிய வருகிறது இந்த இடத்துல, நிலை இல்லாத பொருள் எது என்று தெரிய வருகிறது. அப்போ நிலையான பொருள் மாரி இந்த இடத்துல ஞானம் வருது இந்த இடத்துல. இப்போ ஞானம் வந்தவுடனே என்ன ஆகிடும் இந்த இடத்துல, இச்சை செல செலங்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆசைகள் இச்சைகள்லாம் அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய்கிட்டே இருக்கான். இப்போ இதை புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ இந்திய இலங்கை நேரத்தில் காலையில் நேரம் விடிஞ்சிருச்சு. என்னாச்சு, சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது, வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. வெளிச்சம் வர வர என்ன ஆகுது இந்த இடத்துல, இருட்டு தானாக போய்கிட்டே இருக்குது இந்த இடத்துல. சூரியன் வந்து சொல்லலை நான் வந்துட்டேன் இருட்டே நீ ஓடி போன்னு, அது சொல்லவே இல்லை. தானாகவே என்ன ஆகிடுது, இருட்டு அங்கேருந்து போயிடுது. அந்த மாதிரி இவருக்கு ஞானம் உள்ளிருந்து வந்த பின்பாக, ஞானம் வந்தோடனே என்ன ஆகிடுதா, அங்கே இருக்கக்கூடிய மாயை மும்மலங்கள் இருட்டு இதெல்லாம் அவரை விட்டு சிறிது சிறிதாக விலகி விடுகின்றது. இருட்டு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகுதோ அந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கக்கூடிய மும்மலங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது இந்த இடத்துல. போன பின்பாக வாராத காதல் குருபரன் பாலாக, இது 2வது அடி. வாராத காதல் அப்படிங்கிறது. இப்போ எது வாராத காதல் அப்படின்னா, காதல்னா பற்று இந்த இடத்துல. இப்போ வராத பற்றுங்கிறாரு. அப்போ எது மேலே வராது, இப்போ அவரை விட்டு ஒன்று விலகி போயிடுச்சு இல்லையா, விலகி போனவனே யோசிக்கிறாரா இந்த இடத்துல, ஆஹா நம்ம போன வாரம் இந்த மாதிரி ஆசைப்பட்டோமே, இன்றைக்கி இந்த ஆசை நமக்குள்ளே வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் மீது திருப்பி ஒரு ஆசை வரமாட்டேங்குதா இந்த இடத்துல. ஏன்னா உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டார் இந்த இடத்துல இல்லையா, இச்சையெல்லாம் போயிடுச்சு இந்த இடத்துல, ஞானம் வந்துடுச்சு. போனதை வச்சு இவர் இந்த இடத்துல வருத்தப்படுறது கிடையாது இந்த இடத்துல. அதான் வாராத காதல். இனிமேட்டு எக்காலமும் இவருக்கு அந்த பொருள் மீது இவருக்கு பற்று வராது. அதான் வாராத காதல். அப்புறம் என்ன ஆயிடுது, குருபரன் பாலாக அப்படிங்கிற. குருபரன்னா யார், குரு என்றால் இந்த இடத்துல குருநாதர், ஞானம் முழுமை பெற்ற குருநாதர். அவர் பரன் ஆக அப்படிங்கிறார். ஸோ இந்த பரன்னா யார், இந்த இடத்துல இறைநிலையில் இருக்கார். குருபரன்னா இறைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு குருநாதர். பாலாக, பால் என்றால் என்ன இந்த இடத்துல, ஒரு தன்மை இந்த இடத்துல, ஆண் பால் பெண் பால்னு சொல்லுவோம் இல்லையா, அவருடைய தன்மையில். அப்போ குருபரன் பாலாகனா குருபரனுடைய குருவாக இருக்கக்கூடிய அவருடைய தன்மைக்கு இவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாரா இந்த இடத்துல. அதான் குருபரன் பாலாக. 3வது அடியில் என்ன சொல்றாரு, சாராத சாதக நான்கும் தன்பால் உற்றார். இது 3வது அடியில் சொல்றாரு. சாராத சாதகம், சாராதன்னா எது, இது வரைக்கும் இவரால் செய்ய முடியாத சாதகம் இந்த இடத்துல, அதான் சாராத சாதகம் இந்த இடத்துல. நான்கும் அப்படிங்கிறாரு, 4 விஷயங்கள் சொல்றாரு. ஸோ அது என்னன்னு சொல்கிறேன். 4 தன்பால் உற்றார் அப்படிங்கிறார். ஸோ என்ன ஆயிடுச்சு, தன்னுடைய பால்னா இப்போ தான் தன்மைன்னு சொன்னோம், உற்றார்னா பேரு பெறுதல் இந்த இடத்துல. அந்த 4ஐயுமே இவ்வளோ நாள் வராத சாராத 4 விதமான அந்த தன்மைகள் இப்போ வந்து அதனுடைய தன்மைக்கு ஒரு உற்றார் கிடைச்சிடுச்சான் அவருக்கு இந்த இடத்துல. அது என்ன 4 தன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வழக்கமாக நம்ம எல்லா நூல்களையுமே பார்த்தோம்னா நமக்கு 4 வழிமுறைகள் அப்படின்னு சொல்லப்படுறது, இறைவன் அடையக்கூடிய வழிமுறைகள். பக்தி மார்க்கம், கர்மயோகம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம். இதை தான் நம்ம அடிக்கடி எல்லா இடத்துலையுமே 4 வழிமுறைகளை பார்ப்போம். ஆனால் இந்த இடத்தில் சொல்லப்பட்டுகின்ற 4 வழிமுறைகள் வேறு. என்னென்ன சொல்லப்படுது அப்படின்னா, சாந்தி, தாந்தி, உபாதனை, தீட்சை. இந்த 4 விஷயங்கள் சொல்லப்படுது இந்த 4மே. இது 4 எங்கிருந்து வருகின்றது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம வகுப்பில் நிறையாவை சொல்லியிருக்கோம். நம்ம சுவடிகளை வைத்து தான் ஆய்வு செய்து எழுதி கொண்டு வருகிறோம்னு சொல்லி, சுவடிகளே இதுக்கு குறிப்புரை வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கு, எழுதப்பட்டவுடனே பாடலுடைய இறுதியில் 4 தான் என்ன அப்படின்றத சுவடிகளே குறிப்புகளாக இந்த 4 விஷயங்களை வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ஸோ 4ல் முதல்ல என்ன சொல்கிறாரு, சாந்தி அப்படின்னு சொல்கிறாரு. சாந்தினா என்ன, அசைவற்ற நிலையில் சாதகம் செய்தல். அப்போ இந்த இடத்துல குருநாதருடைய தன்மை வர வர இப்போ அமைதி என்ற ஒன்று நமக்கு இருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை.
அசைவற்ற நிலையில் இருக்கின்றோமா என்று கேட்டால் இல்லை. தியானம் செய்யணும்னு போய் உட்கார்ந்தா அப்போ தான் தேவையில்லாத சத்தம்லாம் உள்ளே வந்து கேட்குது. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த இடத்துல அந்த குருநாதர் தன்மை எங்கே அந்த ஞானம் கைவரப்பெற்ற நிலையில், அதாவது இந்த ஞானம் கைவரப்பெற்ற நிலைன்னு சொல்கிறத விட உலகாசையில் பற்றுகள் போயிடுச்சு இந்த இடத்துல. இல்லை, இப்போ குருவை மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நிலையில் இதுவரைக்கும் வராத அமைதி இப்போ கிடைச்சிடுச்சான் அவருக்கு, பேரமைதி. இந்த இடத்துல அசைவற்ற நிலையில் அவரால் சாதகம் செய்ய முடிகிறது. இது சாந்தி. அடுத்து தாந்தி. தாந்தி என்றால் இந்த இடத்துல எண்ணங்களற்ற நிலையில், மனம் அடங்கிய நிலையில் சாதகம் செய்தல். இந்த இடத்துல இப்போ இன்றைக்கி தியானமோ ஜபமோ ஏதோ ஒன்று செய்யாமல் இருந்தால் அப்போ தான் எல்லா சிந்தனைகளுமே வர ஆரம்பிக்கும். அலுவலகம், நண்பர்கள், வீடு, எல்லா தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். இந்த இடத்துல பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு ஓடும் இந்த இடத்துல. அப்போ இது நாள் வரைக்கும் நம்முடைய மனம் அடங்காத நிலையில் தான் இங்கே ஜபமோ தியானமோ நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் அந்த நிலை கிடைச்சிடுச்சு, எண்ணங்களற்ற நிலை கிடைத்து விட்டது, மனம் அடங்கி விட்டது. இதில் அடங்கிடுச்சு. இந்த இடத்துல எந்த ஜபம் சாதகம் செய்ய வேண்டுமோ அதில் அடங்கி நிற்கின்றது. இது இரண்டாவது நிலை. மூன்றாவது உபாதனை. இந்த இடத்துல உபாதனை அப்படின்னா இப்போது இவர் சாதகம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். இந்த இடத்துல இச்சையெல்லாம் போயிடுச்சு, இந்த இடத்துல ஞானம் கிடைச்சிருச்சு, ஆசைகள் எல்லாமே போயிடுச்சு. ஆனாலும் ஏதோ ஒன்று அனுபவிக்க வேண்டிய வினைகள் என்று ஏதேனும் ஒன்று இருந்தால், அதனால தான் நான் உடம்போட இருக்கார். இன்னும் இறைவனோடு சென்று இரண்டரை கலக்கலையே இந்த இடத்துல, இல்லையா? ஏதோ ஒரு வினை சிறிதாக இருக்கணுமே. இந்த வினை என்று சொல்லப்படுவதை இதை எப்படி புரிஞ்சிக்கலான்னா, இப்போது திருநாவுக்கரசர் இருந்தார், எல்லாருக்கும் தெரியும். ஞானம் அடைஞ்சிட்டார் இந்த இடத்துல. வயதான நேரத்தில் கூட அவர் ஞானம் அடைஞ்சிட்டார். ஆனாலும் அவர் எவ்வளோ துன்பங்களை அனுபவித்தார் இந்த இடத்துல. அவரை கல்லை கட்டி கடலில் தூக்கி போட்டாங்க. எவ்வளோ துன்பத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளோ துன்பத்தையும் கொடுத்தாங்க. அவர் எல்லாம் சிவாய் நம்ம இறைவன் செய்யலேன்னு சொல்லிட்டு அவ்வளோவாட்டுக்கு கடந்து போய்கிட்டே இருந்துட்டார். எதனாலும் அவர் பாதிக்கப்படவில்லை. ஆனாலும் அந்த துன்பங்களை எல்லாம் நம்முடைய பார்வையில் பார்க்கும்போது இவ்வளோ துன்பத்தை அவருக்கு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்கிறோம்ல. ஏன்? ஏதேனும் ஒரு காரணத்தினால் அந்த வினைகள் அதை அவர் அனுபவிக்க வேண்டும், அந்த உடம்பு அனுபவிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அது நடந்தது. இறைவன் இந்த ஒரு நிகழ்வில் பல விஷயங்களை செய்கிறார். ஒன்று, இறைவனது திருவிளையாடல் தான் இந்த இடத்துல எல்லாமே. அவரது வினையை ஒரு பக்கம் போக்குவார். இன்னொன்று, இறைவனை சிந்தித்து இருப்பவர்களுக்கு எதுவுமே நடக்காது பாருங்க என்று உலகத்திற்கு தெரிய வைக்கிறார். இந்த இடத்துல பலருக்கு அந்த பக்தியை வர வைக்கிறார். அவர் மாதிரி நீங்களும் இருங்க அப்படின்னு உலகத்திற்கு செயல்முறை விளக்கமாக செய்து காட்டுகின்றார் இந்த இடத்துல, இல்லையா? அப்படி இறைவன் ஏதோ ஒரு திருவிளையாடலை செய்வார் இந்த இடத்துல. அப்போது இந்த வினைகள் எல்லாமே இவர் செய்கிற சாதகம் மூலமாக தீர்த்தல். இந்த இடத்துல ஏதோ ஒரு சிறு அளவு வினைகள் இருந்தாலும் அதை தன்னுடைய சாதகத்தின் மூலம் எரித்து தீர்த்தல். இதுதான் உபாதனை என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல. அடுத்தது தீட்சை. தீட்சை என்று சொல்லப்படுவது என்னென்னா, இப்போது சாதகம் செஞ்சுக்கிட்டே இருக்கார் இந்த இடத்துல, இல்லையா? நாம் கூட இந்த இடத்துல பல நேரங்களில் எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் சாதகம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துடுச்சுன்னு வச்சுக்குவோம். திடீர்னு சந்தேகமோ, இதை எப்படி யோசிக்கிறது, இல்லை எப்படி சிந்திக்கிறது, இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, உலக ரீதியாக இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றை எப்படி தெரிந்து கொள்வது என்று சிந்திக்கும் போது நம்முடைய சிந்தனைக்கு பதில் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவோம்? யார்கிட்ட கேட்குறது? அடுத்து குருக்கிட்ட தான் கேள்வி கேட்கணும் இந்த இடத்துல. அப்போ குரு என்ன பண்ணுவார் இந்த இடத்துல? குரு வேற ஒரு ஊரில் இருக்கார், எங்கேயோ இருக்காருன்னு வச்சுக்குவோம். அந்த வினாடி நேரத்தில் அவருக்கு அந்த பதிலை கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? அவருக்குள்ளிருந்தே அவருக்கு அந்த பதிலை கொடுப்பார். இதுதான் தீட்சை என்று சொல்லப்படுவது. அதுதான் நம்ம திருமந்திரத்தில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. தெளிவின் குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குருவார்த்தை கேட்டல் என்றால் குரு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்கறது என்பது மேலெழுந்த வாரியாக பொருள். உள்ளார்ந்த வாரியான பொருள் என்ன? குரு தீட்சை கொடுத்துட்டாருன்னா குருவுக்கும் அவருக்கும் உள்ள ஆத்மார்த்தமான ஒரு தொடர்பு ஏற்பட்டுரும். இவர் எந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, குரு சொல்கிறது உள்ளுக்குள்ளேருந்து குரு சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார். அவர் இறைவனுடைய சேரும் மாதிரி சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார். ஸோ இதான் இந்த இடத்துல தீட்சை என்று சொல்லப்படுவது. இந்த 4 விதங்களும் தான் என்ன ஆயிடுச்சான், இது நாள் வரைக்கும் அவருக்கு சாராத சாதகம் இந்த இடத்துல. இந்த 4மே தன்பால் ஊற்றார் அப்படிங்கிறார். ஸோ தனக்கு உள்ளே உற்றுட்டா, இதை எடுத்துக்கிட்டாரா இந்த இடத்துல, அவர் கிடச்சிச்சா இந்த 4மே இந்த இடத்துல, அவருடைய கைவசப்பட்டு விட்டது இந்த இடத்துல, அந்த பேர் பெற்று விட்டார். இதை 4வது அடியில், இதை 3வது அடியில் சொல்கிறார். அடுத்து ஆராயும் ஞானத்தன் ஆமடி வைக்கவே, இது 4வது அடி சொல்கிறார். ஆராயும் ஞானத்தன் அப்படிங்கிற, ஆராயும் ஞானத்தன்னா என்ன? எதை ஆராயிறார் இந்த இடத்துல? ஏன்னா எல்லாத்தையுமே உள்ளே தெரிஞ்சுக்கிறார் இந்த இடத்துல. அகத்தின் வழியாக உள்ளே எல்லா விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருது இந்த இடத்துல. இந்த உலகம் ஏன் செயல்படுகின்றது, இறைவன் ஏன் உலகத்தை செயல்படுத்துகிறார், ஏன் எல்லாரையும் பிறக்க வைக்கிறாரு, அந்த உலகம் எப்படி செயல்படுகின்றது, இது எல்லாம் உள்ள ஆராய்ச்சி தான்.
இதன் மூலமாக அது ஆராய்வு மூலமாக அவர் என்ன சொல்கிறார், ஞானத்தன் அப்படிங்கிறாரு, முழுமையான ஞானத்தினுடைய உச்சநிலைக்கு செல்கிறாராம். இப்போ ஒரு சாதகம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு, சூரியன் எப்படி இயங்குகின்றது அப்படின்னு ஒரு கேள்வி அவருக்குள்ள எழுந்ததுன்னு வச்சுக்கோ, உடனே குரு உள்ளேருந்து பதில் சொல்லி கொடுப்பார். இப்படி தான்ப்பா சூரியன் இயங்குதுன்னு உடனே அவருக்கு தெரிஞ்சிருது இந்த இடத்துல. இது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இப்போ ஆராய்ச்சி என்று சொல்லப்படுவது, அது ஆராயும் என்று ஆராயும் ஞானத்தன்னா அதான் இந்த இடத்துல. இறைவனுடைய செயல்கள் எல்லாத்தையுமே ஒரு ஆராய இவருக்கு, அதாவது அவருக்குள்ள சிந்தனை வந்துச்சுன்னா ஒரு குருவானவர் சொல்லிக் கொடுப்பார் இந்த இடத்துல. அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் அவர் பதில் கிடைச்சிடுச்சு இல்லையா. ஸோ அவர் ஞானத்தன் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. ஆம் அடி வைக்கவே, ஆம் அப்படின்னா என்ன, இந்த இடத்துல அந்த குரு இருக்கார் இல்லையா, அவருடைய திருவடியை எப்போ இவரது தலையில் வைக்கிறாரோ வைத்த அந்த வினாடியே இது எல்லாமே கிடைச்சிடுதான் அவருக்கு. ஒரு ஆரம்பத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இது எல்லாம் முழுமையாக அவருக்கு கிடைத்து விடுகின்றது. இது நாலாவதுல சொல்லி முடிக்கிறார். ஒரு வினாடி நேரத்தில் இதெல்லாம் இப்போ குரு வந்து தன்னுடைய திருவடியை வந்து தலையில் வச்சாருன்னு வச்சுக்குவோம், அடுத்த வினாடி இது எல்லாமே நடந்துருதுங்கிறார். இப்போ போன பாடலில் பார்த்தோம்னா அடி வைத்து அருள் அடி வைத்து அருள்னு அடி வைத்துன்னே சொல்லியிருப்பார். இப்போ திருவடி வச்சவொடனே என்னென்ன நடக்குது போன பாடலில் சொன்னதோடைய இன்னும் ஆழ்ந்த விளக்கத்தை இங்கே கொடுக்குறாரு. இறைவனோ குருநாதரோ தன்னுடைய திருவடியை கொண்டு நம்ம தலையில் வச்சுட்டாங்கன்னா வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு நடக்குமா, ஏன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்னா 2 நாளில் சரியாக போகும், மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்களே, இது அப்படி இல்லை. குருநாதர் தலையில் வைத்த வினாடி எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருமா, கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா நம்ம சிறப்பு மிகுந்த நம்முடைய எண்ணம் இந்த இடத்துல அதை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா எது நிலையானது எப்படி என்று தெரிந்து எது நிலை இல்லாது என்று தெரிந்து நிலையானதன் மீது மட்டுமே நம்முடைய பக்தியை அன்பை வைத்து கொண்டே இருந்தோம் என்றால் அது சிறப்பான எண்ணம் இந்த இடத்துல. அதன் வழியாக பெறக்கூடிய ஞானம் இது பெற்று வந்துருச்சு அப்படின்னா உலகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஆசைகள் போயிடுச்சே என்று யாரும் சிறிதளவும் வருத்தப்பட மாட்டார்கள். மீண்டும் இது நமக்கு கிடைக்காதா என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு வராது. இந்த நிலையில் இந்த இடத்துல குருநாதரின் தன்மையை அவர் முழுமையாக பெறுகிறார். இவர் குருநாதர் ஆயிட்டாருன்னு சொல்ல வரல, அவருடைய குருநாதருடைய தன்மைனா என்ன, குருநாதருடைய ஆளுமைக்கு உட்பட்டுறார் இந்த இடத்துல அவர். அதான் குருநாதர் பாலாக இந்த இடத்துல அந்த நிலையில் குருநாதருடைய கட்டுப்பாட்டிற்குள் இவர் முழுமையாக சென்ற நிலையில் இதுவரை இவருக்கு வராத சாதக முறைகள் அனைத்தும் இவருக்கு கிடைக்கின்றது. அசைவற்ற நிலையில் பேரமைதி கிடைக்கின்றது. மனம் அடங்கிய நிலையில் சாதகம் செய்கிறது. தன்னுடைய சாதகத்தினால் தன்னுடைய வினையை தானே அவர் எரித்து கொள்கிறார். ஸோ இதெல்லாம் எரித்து கொண்ட பின்பாக உலக ரீதியாக இருக்கக்கூடிய இறைவன் செயல் எந்த பிடிப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் சரி அனைத்து கேள்விகளும் குருநாதர் ஒரே வினாடியில் அவருக்கு இங்கு பதிலை கொடுக்கிறார். இந்த நிலையானது அவருக்கு கைவர பெறுகின்றது. இவை அனைத்தும் கைவர பெற்ற நிலையில் மேலும் அவர் இந்த இடத்துல இறைவனை பற்றிய சிந்தனையோ ஏதோ ஒரு கேள்வியோ அவருக்கு எழும் பொழுது அத்தனை கேள்விகளுக்கும் இந்த இடத்துல அவருக்கான பதிலானது தானாக கிடைத்து கொண்டே இருக்கின்றது. இந்த இடத்துல குருநாதர் உள்ளேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். எங்கேயோ இருந்து வந்து வெளியில் வந்து உட்காந்து கேள்வி கேட்பான், நான் பதில் சொல்ல மாட்டார். கேள்வி மனசுக்குள்ளேருந்து எழுந்த அந்த வினாடியே அவருக்கு இது எல்லாமே கிடைக்கும். ஸோ இவ்வளோ விஷயத்தை சொல்லிட்டு இதெல்லாம் எப்போ ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்றது, இந்த இறைவனது திருவடியோ இல்லை குருநாதர் திருவடியோ, ஞானப்பெற்ற குருநாதர் திருவடி இல்லை இறைவன் திருவடி, இவருடைய திருவடி வைத்து அடுத்த வினாடியே இந்த இடத்துல அனைத்துமே கிடைக்கின்றது. இதான் இந்த பாடலுடைய கருத்து. இப்போ முதலடியில் இந்த இடத்துல சிறப்பான எண்ணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா. சிறப்பான எண்ணம் எப்போ எனக்கு வரமாட்டேங்குதுன்னு யாராவது கேள்வி கேட்கலாம். அப்போ சிறப்பான எண்ணங்கள் இங்கே நியமம் இதெல்லாம் கிடையாது. சிறப்பான எண்ணங்கள் வருவதற்கே இந்த இடத்துல இறைவனது திருவடியும் குருநாதரது திருவடியும் நமக்கு இங்கு தேவைப்படுகின்றது. அப்போ அடுத்த கேள்வி கேட்கலாம் இந்த இடத்துல, இப்போ குருநாதர் திருவடி அவர் எப்போ வந்து என் தலையில் வைக்கிறது, நான் எப்போ எனக்கு இதெல்லாம் கிடைக்கிறது என்ற ஒரு கேள்வி இப்போ வரலாம் இந்த இடத்துல. அதற்கு ஒரு பதிலாக வந்து என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்த ஒரு சின்ன விஷயத்தை நான் இங்கே சொல்லி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அது இப்போ கரெக்டாக பொருத்தமாக இருக்கும். ஏன்னா இறைவன் திருவடி வச்சாதான் இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டீங்க, அவர் என்னைக்கு வைக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறது, சாதாரண நிலையில் இப்போ மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் தினந்தோறும் காலையில் சாதக முறை 2 நிமிடங்களாவது பிரார்த்தனை செய்வோம் இல்லையா. 2 நிமிஷம் இல்லை, ஒரே ஒரு நிமிஷம் ஒரு ஊதுத்தியவாது ஏற்றி வச்சுட்டு சாமி முன்னாடி நின்று கையெடுத்து கும்பிடுவோம் இல்லையா. அந்த வினாடி பாவித்தல், நமக்கு முன்னாடி இறைவனுடைய ரூபங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு சிற்பமாகவோ இல்லை என்றால் ஒரு படமாகவோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய கற்பனை அபரிமிதமானது. இந்த இடத்துல ஒரு வினாடி சூரியனுக்கும் செல்லும், சந்திரனுக்கும் சொல்லும், அமெரிக்காவும் சொல்லும், உலகத்தில் இருக்க எந்த மூலையும் சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் கொண்டது நம்முடைய எண்ணம், சிந்தனை. இந்த சிந்தனையை வச்சு என்ன பண்ணணும்,
அந்த இறைவனது ரூபத்தை நம்முடைய மனக்கண்ணில் கொண்டு வந்து அந்த மனக்கண்ணில் இருக்கக்கூடிய ரூபத்தில் இருக்கக்கூடிய திருவடியை நம் தலை மீது வைப்பது போல பாவித்து தியானம் செய்தல் இந்த இடத்துல. ஸோ இந்த தியானம் செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு நாள் நம்முடைய பக்தியும் சரணடைதலும் உண்மையாக மாறும் பட்சத்தில் இறைவன் நிச்சயமாக அவருடைய திருவடியை நம் மீது வைப்பார். அப்படி வைக்கும்போது நமக்கு முதல்ல சொன்னோம் இல்லையா, சிறப்பான எண்ணங்கள் வரும், சிறப்பான ஞானம் கிடைக்கும். அப்போ இந்த பற்றுக்கள் செல்லும் இல்லையா, அந்த சென்ற பற்றுக்கள் மீது மீண்டும் பற்றுக்கள் வராது. இந்த இடத்துல நாம் அந்த இறைவனது தன்மையை பெறுவோம் இந்த இடத்துல. அதன் பின்பு இந்த 4 சாதக முறைகள் நமக்கு கைவரப்பெறும். ஸோ 4 சாதக முறைகள் கைவர பெற்ற பின்பாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கேள்விக்கும் நமக்கு பதில் கிடைக்கும். ஸோ முடிச்ச அடி அந்த ஆமடி வைக்கவேன்னு சொன்னார் இல்லையா, அதை முதல்ல பாவித்தலை செய்யும் பொழுது அப்போ உண்மையாகவே ஒரு நாள் நடக்கும்போது இவ்வளவும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து. கொஞ்சம் வித்தியாசமான பாடல் இது. முடிக்கும் போது தான் ஆரம்பிக்கவே செஞ்சுருப்பார் இந்த இடத்துல. நல்ல அழகான பாடல். புரிஞ்சுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம்.